அடியே அடியே இவளே அடியே வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே. பிறந்தவங்க அவர் ஒரு நோக்கமா தெரியாடி. சரி வாடா டி தோழி, வந்திருக்கக்கூடிய பக்கமலக்காரர்களுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஏன் தெரியுமா? இல்லடி என் பேங்க் ஹவுஸ் தோல் கிளியர் பண்ணிச்சிருக்கு. உன் பேங்க் ஹவுஸ் ரெண்டாவது கொடு. உங்களுக்கு ஏன் நன்றி சொன்னா 10:30 மணிக்கு 10 மணிக்கு உக்காந்தவங்க 2 மணி ஆகுது. இப்பத்தான் இறங்குறீங்க. 10 மணிக்கு உக்காந்து 10:30க்கு இறங்கி போகக்கூடிய ஆளெல்லாம் இருக்கு. என்ன செய்ய? ரொம்ப சந்தோஷம். ஆமா, இன்னைக்கு வாத்தியார் வந்திருக்காரு. ஏன்னா நீங்களாம் வந்து சிகரெட்டு குடிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து சரி இருக்கட்டும். அடே தோழி, என்னடி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா? அப்பா என்ன சொன்னாரு? அப்பா என்ன சொன்னாரு? அப்பா அப்பா வந்து அப்படியே சொன்னாரு. அப்பா கண்ணும் கருத்துமா காவலுக்கு காட்டுக்கு போக சொன்னாரு. என்ன காட்டுக்கு? திணை காட்டுக்கு. செனக்காடா? ஏய் திணை. அந்த நினைப்பா இருக்காது. திணை கருந்திணை திணை காட்டுக்கு போக சொல்லிருக்காரு. திணை. எங்க அப்பா பேச்ச கேட்டு ஒழுங்கா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லவா? என்னத்த ஓப்பனா? இல்ல ஓப்பனா ஓப்பனா என்னத்தான் சொல்ற? நானும் பொம்பளை பிள்ளை. ஆமாடி. நீங்களும் பொம்பளை பிள்ளை. ஆமாடி. 2 பேரும் சேர்ந்துருக்கோம். கூடாம கூடியிருக்கோம். வரீங்களா? ஒண்ணு கிடைச்சிட்டு வரல. ஆத்திருக்காரு. நான் உன் கூட வர மாட்டேதா? ஏய் வாடி. ஏ போடி. ஏய் வாடி. ஏ போடி. ஏய் வாடி. மரியாதை இல்ல ஏண்டி? நான் உன் ஜாமான்ல கைய வச்சானா? இல்லடி. அப்புறம் நீ என்ன மைத்துக்கு? உண்மையிலடி மார்க்கெட் ரொம்ப சூப்பர். எப்படி இருக்கு? எப்படி சரவணா மைக் செட்டை பாக்குறியா இப்ப? எப்படி? எங்க எங்க அப்பா மைக் செட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். எப்படி? இப்ப பாரு சரவணா, அப்ப பாரு மைக் செட்டை. என்னப்பா இப்பதான் மார்க்கெட்டு கும்முன்னு எப்பயுமே ஏறுமுகமாக தான் இருக்கும். ஏய் இறக்கடி எங்க அப்பா விட்டு மைக்கா. ஏய் நான் எப்படி ஏத்துனே அது மாதிரி நீ இறக்குவே. ஒன்று சொல்லவா? உனக்கு வந்து செயற்கை, எனக்கு வந்து இயற்கடி. அப்பெல்லாம் செய்ய முடியாது. போடி மானங்கட்டவள. ஏண்டி ஏண்டி என்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிற? ஏண்டி தொலி? ஏண்டி செயற்கைங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். என்ன இயற்கையா கிடையாது. என்னோட செயற்கை 10 வருஷமானாலும் இப்படித்தான் இருக்கும், 20 வருஷமானாலும் இப்படித்தான் இருக்கும். உங்கள்கிட்ட இயற்கை ஒரு 10-15 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படின்னு. மானாட மயிலாட நீராட கடலுழுது. எங்க அப்பா முன்னாடி கொஞ்சம் ஆன்றது நிறைய தான் பார்த்துருப்பியாப்பா. என்னைக்குமே இயற்கையை காட்டி செயற்கைக்கு மதிப்பு அப்படியே இருக்கும். இந்த இயற்கை கொஞ்ச நாளில் இப்படியெல்லாம் இருக்காது. உனக்கு தெரிஞ்சுக்க நக்கல் பண்றியா? மானாட மயிலாடன்னு நீனும் ஒரு தாயிட்ட தான் அந்த இடத்துல பால் குடிச்சு வந்துட்டு லூஸ் முண்டை. நான் ஒன்றும் தவறா சொல்லலையா? மானாட மயிலாட ஆட்டத்தை சொன்னி என்னத்த ஆடுத? சரி அப்பா என்ன சொல்ல கண்ணுக்கடுத்தமா காட்டுக்கு போய் காவல் பக்கம் சொல்லிக்காரா? என்னம்மா? ஒன்னே ஒன்னுடி. எப்படி இவ்வளவு அழகா இருக்க? அடிப்போமா? என்ன சொன்னேன்? அழகை பத்தி கேட்காது. ஏண்டி தோழி? அம்புட்டு வருத்தம் இருக்கு என் மனசுக்குள்ள. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதே. அப்படி கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏண்டி? நான் அழகெல்லாம் என் கையில குறைச்சலாம். ஆத்தல் இதுக்கு என்ன? என் காலில இதுக்கு என்ன? காலில ஏய் கால் எங்க வருது? என் மார்க்கெட்டில் அதுக்கு சும்மா 100க்கு என் நட உட பட பாவா எதெல்லாம் எதுலையுமே இல்லடி. அது வந்து எங்க அம்மா எந்த குறையும் இல்லடி. ஆனா ஒரே ஒரு குறைடி. என்னடி குறை? அந்த குறை மட்டும் இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? எப்படி இருந்திருப்பீங்க? இந்த தவசி மாட கணேசபுரத்துலயும் எப்படியாவது ஒரு 3/4 செண்டு 1 செண்டுல ஒரு இடம் வாங்கி ஒரு வீடை கட்டி இருந்திருப்பேன். அதுக்குத்தான் சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னடி சொல்லுவாங்க? யாரும் மாசமா இருக்கும்போது நிறை மாதமா இருக்கும்போது தூங்குற போது எழுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, சொல்லுவாங்க. ஆமா சொல்லுவாங்க. அப்படிதானே? எங்க ஆத்தா வயிற்றுக்குள்ள நான் மாசமா இருக்கும்போது இருந்து எங்க அம்மா வயிற்றுக்குள்ள. சரி. எங்க அம்மா 8 மாதம் நிறை மாதம் கர்ப்பமா இருக்கும்போது எங்க அம்மா ஒரு நாள் எந்த தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி. தூங்கும் போதே எங்க அப்பாவுக்கு என்ன அவசரமோ தெரியல, சாப்பிட்றக்காண்டி இருப்பாரு. எங்க அப்பாவை உடனே எங்க அப்பா போய் எங்க அம்மாலாம் எழுப்புனாரு. எழுப்புன உடனே எங்க அம்மா முழிச்சிருச்சு.
இந்த 8 மாதம் 8.5 மாதம் 9 மாதத்துல தான் கடவுள் உருவத்தை செய்வாராம். அம்புட்டு உருவத்தை செஞ்ச கடவுளை அழகாக படைச்சவன் கையகலம் சொலகம் மட்டும் மடைக்கலையப்பா. படைச்சிருந்தானா? அது மட்டும் இருந்திருந்தா என்ன நீ செயற்கன்னு சொல்ல முடியாது. நானும் உன்ன மாதிரி இயற்கையாக இருந்து படைச்சிருந்தா இந்த உலகமே அழிஞ்சிருக்காது. ஒன்னட்ட படைச்சிருந்தா ஓடி மானங்கட்டவளே. ஏண்டி நான் சொலகு இல்லைன்னு அம்புட்டு வருத்தப்படுறேன். வஞ்சகம் பிடிச்சவ, நயவஞ்சகக்காரி, பொறாம பிடிச்சவ, சொலகா வச்சுக்கிட்டு உழைக்க தெரியாம இருக்கறி. ரொம்ப அழகா இருக்கணும், ஆடத்துல ஆடாத. எனக்கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்க, சல்லி சல்லியா பொழைச்ச அம்புட்டு பேரு. சல்லி சல்லியா படைச்சிருப்பிய. நீ நல்லா பாட்டு பாடுவேமே. நானு பாட்டு பாட்டு நல்ல பாட்டு. ஆமாடி. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை மணி. அடே அப்பா, என்னையவே தடவி பார்க்கிறாங்களே. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அணிதினமும் மடியில் வைத்து நோண்டவா நோண்டவா வேண்டவா. ஆமா. இருக்கஞ்செடியோர இருக்கி புடிச்சய மாமா, இருக்கஞ்செடியோர இருக்கி புடிச்சய மாமா, கருவ கட்டுக்குள்ள கட்டி பிடிக்கலவாமா, வெட்டி வீரு வாசம் விரல விட்டா கூசும், பூவே பூச்சூடவா, உந்த நெஞ்சில் பால் பீச்சவா, ஆகாய தாமரை அடியில் தொங்குதே. ஏ நான் ஒரு சிந்து காவடி சிந்து நாத்தம் பொறுக்கலையே, நான் ஒரு சிந்து காவடி சிந்து நாத்தம் பொறுக்கலையே, 2 செங்கல் இருந்து சிமுண்டு இருந்து இவ ஓட்டையை அடைக்க முடியலையே, கருத்த மச்சான் கையை விட்டு பருப்படுத்தா, கருத்த மச்சான் கையை விட்டு எதுக்கு ஓட்டையை அடைக்கவா? அவர் பழத்தை உள்ள வச்சுக்கிற அப்படியே. நீ வந்துட்ட நான் வந்துட்டேன். இடது தலை வள்ளியம்மா வர கூப்பிடலாமா? அம்மா அம்மா நன்றி நன்றி. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கைதட்டி ஆரம்பம் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி கிருந்த வணக்கம். சரிம்மா, அப்பா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நம்ம எங்க வந்திருக்கோம்? காட்டுக்கு காவலுக்கு வந்துட்டா. ஆமா ஆமா. அங்க பாத்தீங்களா பறக்கக்கூடிய பறவை, கூவக்கூடிய சத்தம். இது கிளி சத்தமா என்ன சத்தம்? ஆமா ஆமா, பறவை சத்தம் தாங்க. எங்க அப்பா குயில் சத்தம். இங்கே வாரு கொடுமைய
உன்னையும் தேடி காசிக்கு போவான் இந்த உலகம். ஆனா இங்க உள்ள வனத்தையெல்லாம் பார்த்தா எனக்கு இங்க இருக்கணும் போல ஆசையா இருக்கு. இங்கே இருந்தா நாளைக்கு போற ஊருக்கு யாரு போவா? நாளைக்கு ஆமா சிவஞானம் நிகழ்ச்சி ஆமா அவர் கொடுத்துருக்கிறாரு, பெரிய ஆளு கொடுத்துருக்குறாங்க. அவங்க நிகழ்ச்சிக்கு போகணும். ஆமா என்ன காரணம்? அப்பா அரண்மனை பூட்டிய வச்சுட்டார். ஆமா இப்போ நம்ம திறந்து ஆமா சுதந்திரமா பறக்க விட்டுருக்காரு. அந்த இடத்த பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? எப்படிமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குது. அப்பா சொல்லையில பயமா இருந்துச்சு எனக்கு. எனக்கு கூட பயமா தான் இருந்துச்சு. ஏப்பா வரும்போது பொத்துக்கிட்டு ஊத்துச்சா மழை. ஆமா எனக்கு பயத்துல பேசாம. ஆனா இப்படி ஒரு அலைப்பறியுமா பார்க்க முடியாம போயிருமோன்ற எனக்கு ஒரு பயம் தான். அதை விட ஒளிபெருக்கு சிறந்த ஒளிபெருக்கு சிறந்தது, சிறப்பு. நம்ம சந்திக்காம போக முடியுமா? ஆண்டவே அந்த அளவுக்கு விடவே மாட்டான். சரியா? குறிஞ்சிகிலே உம்மலந்து குலுங்குதடி குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலும் ஒரு உருட்டே மண்ணிரண்டு பறக்குதடி உன்னாலே பொடி தான தானா பொடி தனக்குதீனா பொடி தான தானா பொடி தனக்கத்தீனா. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலும் வெளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி அழகிலே அங்கே விளக்கி வந்து உலகுதடி மலைகிலே வெள்ளிமணி மான்களெல்லாம் துள்ளுதடி மலையிலே. அங்கே விலகி வந்து சங்கினாத உலகுதடி மலைகிலே. பால் இருக்குது பழம் இருக்குது பறவை கூடு வனத்திலே ஏடு இருக்குது விலகி இருக்குது வேடு வாரி குளத்திலே. பால் இருக்குது, பழம் இருக்குது, பறவை போல நிறத்திலே. தேன் இருக்குது, தினை இருக்கு, வேலி வரை குளத்திலே. ஏய்! பகல் இருக்குது குயில் இருக்குது பள்ளிமலை இடத்திலே அங்கே வீடு இருக்குது விலகு இருக்குது மஞ்சகரி முகத்திலே. மயில் இருக்குது, மொழி இருக்குது, மல்லிகை நிலத்திலே. அங்கே வீடு இருக்குது விலகு இருக்குது மஞ்சகரி முகத்திலே. மாறி பவள மாறி பெண்ணுதடிய களத்திலே ஊன்று காண உணர்ந்து சொல்ல இருக்குதடி மனத்திலே. முத்து மாலை, பவள மாலை, கொழுங்குதடி நேத்திலே. ஒன்று காணல் இலங்குதடி, வேலி வரை குளத்திலே. குறிஞ்சிகிலே பூமலர்ந்தே குலுங்குதடி தன்னாலே பொடு தான தானா பொடு தனக்குதீனா பொடு தான தானா பொடு தனக்குதீனா பொடு தான தானா பொடு தனக்குதீனா தான தானா பொடு நன்றி நன்றி தாய்மார்களுக்கு நன்றி, அண்ணனவர்களுக்கும் நன்றி. எம்பிட்டு ஆட்டம் பூரா சக்தி பண்ண நாடகம்ன்றதுக்காக எங்கள் அருமை மருமைகளே அவர் ஆனால் பற்றி வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறார். அவ்வளவு நாடகம் அதுலேயும் நம்ம மறக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த பொறுப்பு வேணும் இல்லையா? ஆமா ஆமா ஆமாம், சக்திவேல் ஆல்ரவுண்டு நாடக அமைப்பாளர்கள் அருமை மருமக. அந்த பொறுப்பு எல்லாத்தையும் சரியான நேரத்தில் வந்துருங்க. எனக்கெல்லாம் எம்பிட்டு போனேன் அத்தை எங்கன வரங்க நானும் என் பிள்ளைகளே வர முடியும். அவ்வளோ ஒரு பொறுப்பான அருமை மருமக, அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, சரிப்பா, நன்றி. உங்கள் ரெண்டு பேர்த்து கல்யாணம் வேண்டாம். அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னா தெரியுமா? என்ன? காவி ஆசிரியை கரெக்டாக கூட்டி போயிட்டு கொண்டு வந்துருக்கேன். வர்ற பிள்ளைகிட்ட பூரா இதே வசனத்தை பேசுறீங்க. பசேத்தி விடுற அவளை நாங்கள் யாரும் உங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான். இதுவரை நடக்கா? அப்பதான் உங்களுக்கு தெரியாது. கண்டுபிடிச்சேன் அக்கா, அம்மா, இருக்கட்டுமா? எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏப்பா உலகையே நான் வெறுத்துட்டேன், உலகத்தையே வெறுத்துட்டேன். ஏண்டி வேண்டாம் வேண்டாண்டி. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு அன்று சொல்லி வைத்தார்கள். இன்று அப்படி இல்லை. ஆசை 6 நாள் மோகம் 3 நாள் தான்.
ஆக மொத்தம் 9 நாள் முடிஞ்சு 10ஆம் நாள் பட்ட தண்ணியை குடிச்சு விட்டு சரக்கு கஞ்சாவை குடிச்சுட்டு வந்து பட்டாருன்னு அடிக்கிறாங்க. என்ன தண்ணி போடாத மாப்பிள்ளைய பார்ப்பேன். சரி, ஆனா எனக்கு ஒரு கனவு, எனக்கு ஒரு ஆசை. என்ன? அந்த நதியோரத்துல நானும் அவரும் போய் விளையாடணும். அப்படியா? நதியோரம் நானல் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது ஆனந்தம் ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நதியோரம் நானல் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது ஆனந்தம் ஆனந்தம் நதியோரம் வெண்ணிறமேகும் மான் தொட்டிலை விட்டு ஓடிவதென்ன மனதை முடுவதென்ன புயல்தானோ புயல்தானோ சந்தன காட்டிற்கு தேள் சிந்துகள் சிந்திருக்கு சந்தன காட்டிற்கு தேள் சிந்துகள் புதிருக்கு கார்காலத்தில் ஒரு கோலத்தில் காதலன் காதலி ஆனந்தமான சொல்ல நதியோரம் நன்றி நன்றி. பறவைகளை ஒரே விரட்டணும், வர வேண்டிய ஆளுகள் வரணும். கட்ட விரட்டிடுமா? ஆனமானோலும் ஆனவம் போட்டு பண்ண பண்ண கிளிகொடி பிடிக்காதும் பண்ண பண்ண கிளிகொணும் என்ன சொன்னா பறவை போக மாட்டேது, என்ன செய்யலாம்? அம்மா, ஊனப்பறவையா இருந்தா எல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஓடி இருக்க, இது எல்லாம் ஞானப்பறவைகள்மா. சரி, சாமியை வணங்கிட்டு வரேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. சரவண பொய்கைகள் நீராடி துணை தந்தருள் முருகனிடம் சரவண பொய்கைகள் நீராடி துணை தந்தருள் முருகனிடம்
நமோ நாராயணா உலக ஜெயனா சரணம் உலகில் சரணம் ஓம் நமோ நாராயணா உலக ஜெயனா சரணம் என உலகில் சரணம் ஓம் நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா உலகளந்த வளர்த்துகளைந்து பல பரம் கொடுத்த நாதா நல்ல மாதா இதய மாதா உலக சயனா சரணம் என உலகில் சரணம் ஓ நமோ நாராயணா உக்கிரம் உதறிடும் அறக்கரை சக்கரம் பெற்றுடன் சங்கரித்திடும் ஓ நமோ நாராயணா உக்கிரம் புத்திரம் அறக்கரை சக்கரம் சம்மதித்திடும் ஓம் நமோ நாராயணா உக்கிர சக்கரை அறக்கரை பெற்றுடன் உக்கிரம் புத்திரம் அறக்கரை சக்கரம் உக்கிரம் உதறிடும் அறக்கரை சக்கரம் பெற்றுடன் சங்கரித்திடும் ஓ நமோ நாராயணா உலக ஜெயனா சரணம் ஓம் நமோ நாராயணா நாராயணா நமோ மச்ச குர்மவதார மாமணனே பக்த ரக்ஷச பெயர் கொண்ட நாயகனே மச்ச குர்மவதார மாமணனே ரக்ஷக பெயர் கொண்ட நாயகனே மச்ச குர்மவதார மாமணனே பக்த ரக்ஷச பெயர் கொண்ட நாயகனே அச்சுதனே முகுந்தா ஆனந்த சிவைகுந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த சிவைகுந்தா பச்சமிகுந்த உந்தன் பச்சமிகுந்த முந்தன் பதமே தொலை இதமே தரும் உலக ஜெயனா சரணம் என உலகில் தருணம் ஓ நமோ நாராயணா நாராயணா நாராயண நமக அறிவோம் நாராயண நமக பரத்திலே பரம் தோன்றி பராபரத்தில் நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி விந்திலே சதாசிவன் தோன்றி சதாசிவனில் ருத்ரன் தோன்றி ருத்ரனிலே சக்தி தோன்றி சக்தியிலே விஷ்ணு தோன்றி விஷ்ணுவிலே பிரமா தோன்றி பிரமாவிலே அப்பு தோன்றி அப்பிலே வாயு தோன்றி வாயுவிலே தேவி தோன்றி தேவிலே மனுக்கள் தோன்றி உள்ளம் என்னும் பெருங்கோவில் ஊனலும் பாளையம் தெள்ள தெளிந்தாருக்கு சிவனை சிவன் ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புள்ளனை சுட்டரித்து இப்படி தூங்கியும் தூங்காமல் சுழல் சுகம் பெறுவது எக்காலம் என்பதைப் போல மெஞ்ஞான பாதையிலரு சுத்த வேதாந்த வெட்டவழி தேரு அஞ்ஞான மார்க்கத்தை கூறு உன்னை அண்டினோருக்கு ஆனந்தமாய் வழிகூறு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு தோத்திர பிரியா சூர்யா கதகர பிரியா சுந்தரம்பா கனிப்பிரியா கந்தா கழக பிரியா நாரதா என்பார்கள். நான் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடத்தில் தங்கக்கூடாது என்றும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என் சிரசானது 1008 சுக்குநூறாக வெடித்து போகும் என்று என் அண்ணன் தக்கனிட சாபத்தை பெற்றிருக்கின்றேன். திருலோக சஞ்சாரி நான் இன்று அதிகாலை எழுந்து காலை கடல் முடித்துவிட்டு கதிரவனை பணிந்து கரத்தில் மகதி என்று சொல்லக்கூடிய வீணையை தாங்கி கண்டியுற பெண்கால் கடம்பவன தீசனாம் பெண்டீர்தனை சுமந்த பித்தனாம் எட்டிசைக்கு மேலே அக்காலை வாகனத்தின் அன்னார் பரமசிலை பார்த்தலாம் செய்யப்பட்டு இச்சா சக்தி கிரியா சக்தி பராசக்தி ஆதிசக்தி குடில சக்தி ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்திகளுக்கெல்லாம் தலைவியாகி அந்த பராசக்தியை பார்த்தலாம் செய்யப்பட்டு மெச்சுமுக வெண்கடா இச்சையிலும் செல்வம் பீம்பவா மச்சா குர்மா கோலா வாமா ராமா 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 கோபாலா மாவா என்று சொல்லக்கூடிய பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய 10 அவதார கதாநாயகன் பாட்டன் மகாவிஷ்ணை பார்த்து ஆசைப்பட்டு இளையான் என்று சொல்லக்கூடிய என் பாட்டி மகாலட்சுமியை பார்த்து ஆசைப்பட்டு ஊத்த குழியில் உண்டை எடுத்து உத்தர புள்ளியில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவர் மண்ணுமாண்ட வரையோட்டுக்கு ஆகாது என்பார்கள். காயமை இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா மாயவனார்
குயவர் செய்த மண்பாண்ட ஓடடா தூங்கல விட மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு எதிர்காலம் எப்படி எப்படி ஆச்சு அத்தியிலக்கரம் பத்தியிலே புத்தியிலே மத்தியில் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை உலகிற்கு எடுத்து வழிகாட்டக்கூடிய என் தந்தை பிரமனை பார்த்து ஆசைப்பட்டு வெள்ளை கிடப்படுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை அரியாசலத்தை வீட்டியிருக்கும் என் அன்னை கலைவாணியை பார்த்து ஆசைப்பட்டு ஒரு முகத்தான் உற்றுநிலை இருமுகத்தான் இன்பநிலை மூன்று முகத்தான் மூடநிலை நான்முகத்தான் வேதநிலை ஐந்து முகத்தான் பஞ்சநிலை ஆறு முகத்தான் அண்ணாவை சந்திக்கின்ற வேளையில் என்ன அழகான இடம் இந்த இடத்தில் இருப்பவர்களெல்லாம் நிறைகுடம் இந்த இடத்தில் என் கழகத்திற்கு வழி கிடைக்குமா என்று எண்ணி பார்க்கின்ற வேளையில் எனது தொழில் காரணமாக புவி உலகின் தென் திசையில் உள்ள வேலி மலை சாரல் வழியாக வந்து கொண்டிருக்கின்றேன் கதிரவன் உதயமாய் காலம் கடந்து விட்டது நாடிக கழகம் செய்வதற்கு எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை என் கழகத்திற்கு வழி கிடைக்க வேண்டும் என்றால் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொலை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் வீட்டியிருக்கும் அந்த செல்வ கணபதியை வணங்கினாலும் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலமும் கைதலும் கணபதி என்றிட கருமமும் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அந்த தன்மையில் சிறப்பாக இருந்தாலும் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கூடான்னு சொல்லுவாங்க ஆலயம் சொல்வது சாலமுனன்று கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொன்னாங்க ஏன் மூத்தவங்க பெரியவங்க கோயில் இல்லாத ஊரில் ரஞ்சித்து குடியிருக்கான்னு சொன்னாங்க ஏன் சாமி நம்மளை பின்னாடியே காத்துக்கிட்டு வருதா என்ன காரணம் சொல்லி வச்சாங்க பெரியவங்க மூத்தவங்க கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு ஒரு கிராமம் ஒரு ஊருன்னு இருந்தா அதுல பலதரப்பட்ட மக்கள் வசிப்பாங்க அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஒற்றுமையின்மை பகைமை உணர்வு சண்டை சச்சரவு மனக்கசப்பு எல்லாமே இந்த கிராமத்துல இருக்கும் ஆனா என்னதான் பட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டாலும் இப்பேற்பட்ட கோவில் விழா நடக்கும் பொழுது அந்த பகைமையெல்லாம் மறந்து எல்லாரும் ஒன்று கூடி ஒற்றுமையை சேர்ந்து உறுதி பூண்டு அந்த விழாவை நடத்த ஒன்றா சேர்ந்துருவாங்க அதுக்கு தான் மூத்தவங்க அந்த காலத்தில் உள்ள பெரியவங்க கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதுன்னு சொன்னாங்க அந்த முறையில் சிறப்பு மிகுந்த தன்மையில் எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம்னு ஒன்று கும்பிடுவாங்க அதே போல குலசாமி இருக்கு என்ன ரெண்டும் சாமி தானே இல்லைன்னு இஷ்ட தெய்வம் குலசாமி இஷ்ட சாமினா என்ன காலையில் ஒருத்தர் எந்திரிச்சு அந்த மடப்புறம் காளியம்மனை மனசில் நினைச்சு இன்னைக்கு காலை பொழுது நல்ல பொழுதா விடியணும் நம்ம நினைச்ச காரியம் சிறப்பா நடக்கணும் அதே போல ரஞ்சித் அந்த கருப்பு சாமியை நினைச்சு நாளைக்கு நம்ம போற காரியம் சிறப்படையணும் எடுத்த நிகழ்ச்சி நம்ம வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேண்டிக்கிறார் அது போல மாரியம்மா காளியம்மா முருகன் திருச்செந்தூர் முருகன் பழனி முருகன் அதே போல கருப்பு சாமி எந்த தெய்வத்தை அவங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை காலையில் நினைச்சு இன்னைக்கு நல்ல பொழுதா விடியணும்னு எல்லாரும் ஒன்று நினைச்சுக்கிடுவாங்க ஆனால் இஷ்டப்பட்டு எல்லாரும் ஒரு சாமியை கும்பிட்டாலும் அனைவருக்கும் குலசாமிங்கிறது ஒன்று உறுதியாக இருக்கு குலசாமினா என்ன இஷ்டசாமினா என்ன நம்ம வீட்டில் ஒரு பெண் ருதுவாயிட்டாலும் ஒரு கெட்ட காரியம் நடந்தாலும் அந்த 30 நாள் 60 நாளைக்கு நம்ம இஷ்டப்பட்டு கும்பிட்ற இஷ்ட தெய்வம் நம்ம வீட்டுக்கிட்ட வராது ஆனால் குலசாமி மட்டும் நம்ம வீட்டில் ஒரு பெண் ருதுவாயிட்டாலும் சரி வீட்டில் ஒரு கெட்ட காரியம் நடந்துட்டாலும் சரி அந்த 30 நாள் 60 நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம குடும்பத்தை காப்பதான் குலதெய்வம் அப்பேற்பட்ட குலசாமியை வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கும்பிடணும் எப்போ கும்பிடணும் சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய நன்னாள் தொடங்கினா போதும் அன்று முதல் 7 நாளைக்குள்ளே எந்த ஊரில் போய் வாழ்வாரத்துக்கு வேலை பார்த்தாலும் சரி சொந்த ஊருக்கு வந்து உற்றார் உறவினர்கள் நம்ம குழந்தைகள் அழைச்சிட்டு போய் வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் குலசாமியை கும்பிட்டீங்கன்னா அந்த ஆண்டு முழுவதும் நம்ம குடும்பத்தை காப்பது என்பது கோவில் சல வரலாறு அப்பேற்பட்ட நீங்கள் குலசாமி நீங்கள் அனைவரும் வருஷத்துக்கு ஒரு முறை கும்பிடணும் கேட்டுக்கொண்டு சிறப்பாக இருந்தாலும் இந்த இடத்தில் தாய்நாடு தாய்மொழிக்கு எத்தனை கவிஞர்கள் சிறப்பு கொடுத்து பாடினா ஆனால் தந்தையர் நாட்டுக்கு ஒருத்தன் பாடினா அவை யாரு அவன் தான் 24புறத்துக்காரன் 24 எட்டயபுரத்து பாரதி ஆகப்பட்டவன் எங்கள் செந்தமிழ் நாடும் போதிலே இன்ப தாய் தேன் வந்து பாய்து காதினிலே எங்கள் தந்தையர் நாடுன்னு பேச்சிலே இன்ப சக்தி பிறக்குது மூச்சிலே தந்தையர் நாட்டுக்கு பாடினா ஏன் தாய் நாடுன்னு வச்சா ஈன்ற பொழுதில் விருதுக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய்நாடு எப்படின்னா ஒரு பெண்ணு ஒரு குழந்தையை பெற்ற தாய் ஈக்கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள் கடைசி காலங்களில் தாய் தந்தையர்களை ஒரு குழந்தைகளாக பாவித்து நல்ல உணவளித்து அன்பு அரவணைப்போடு பார்த்து கொள்வது நம்ம தலையான கடமையாகும் என் தாய்க்கு தான் வள்ளுவே முதலிடம் கொடுத்தேன் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதட்டே உலகு வள்ளுவே முதலிடம் கொடுத்தேன் அதே போல ஈன்ற பொருளில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயிட்டு தான் முடித்தேன் என்ன காரணம் ஒரு 10 மாதம் கருவுற்று ஒரு குழந்தையை பெற்ற தாயிட்ட ஏமா உனக்கு சுகப்பிரசவமாக குழந்தை பிறந்துருச்சுன்னா சந்தோஷப்படுவாங்களாம் கொஞ்ச நேரம் கழித்து உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னா அதோட சந்தோஷப்படுவாங்களாம் இந்த 2 சந்தோஷத்தை காட்டிலும் அந்த பையன் கொஞ்சம் பெரிய பையலாக வந்து இப்படி ஊரில் போகும்போது இப்பேற்பட்ட பெரியவங்க பார்த்து இந்த பையன் நல்ல பண்புள்ள பையன் நல்ல பையனாக இருக்கான்னு சொல்லும் பொழுது அதை கேட்ட தாய் இந்த 2 சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷம் பெரிய சொந்தமா அதான் ஈன்ற பொழுதில் விருதுவுக்கும் தன்மனை சான்றோன்னு என கேட்ட தாயின்னு தாய்க்கு வள்ளுவன் பெருமணம் கொடுத்தேன் அது மட்டும் இல்லை தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை யாரு பரசுராமர் தாய்க்கு தான் முதலிடம் கொடுத்தேன் அதே போல் அன்னையும் புதாவும் முன்னறி தெய்வம் ஔவையாரும் தாய்க்கு தான் முதலிடம் கொடுத்தாங்க அதே போல் பெற்ற தந்தை போயிட்டா என்ன போயிடுச்சு அறிவு போச்சு
பெற்ற தாய் போயிட்டு அறுசுவை உணவு போச்சு, கூட பிறந்த சகோதரன் போனால் வீரம் போச்சு, ஆனால் கட்டிய மனைவி போயிட்டு அந்த உலகத்தில் சகலம் போச்சுன்னு சொன்னாங்க. அதே போல் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு இருந்தால் 4 ஆம்பளை வேணும், இறந்து போனால் 4 ஆம்பளை வேணும். இருந்தால் என்ன 4 ஆம்பளை? பெற்ற தந்தைன்னு தகப்பேன்னு ஒருத்தர் இருக்கணும், 2வது கூட பிறந்த சகோதரன் ஒருத்தர் இருக்கணும், 3 திருமணம் முடித்த புருஷன் ஒருத்தர் இருக்கணும், 4 பெறுகிற பிள்ளை என்று 4 பேர் ஒரு பெண்ணுக்கு இருந்தாலும் வேணும். இறந்து போனால் யார்? தூக்கிட்டு போகிறதுக்கு 4 பேர் வேணும். அதுபோல தான் இந்த தாய். எப்படின்னா, ஒரு 5 வயசில் உங்கள் அப்பா எப்படிப்பா அப்படின்னு பையனு கேட்டா ரஞ்சித்து, 5 வயசில் உங்கள் அப்பா எப்படிப்பா அப்படின்னு கேட்டா எங்க அப்பா சூப்பர் அப்பா. எத்தனை வயசுல? 5 வயசு. 10 வயசுல உங்க அப்பா எப்படியப்பா? எங்க அப்பா நல்லப்பா. எத்தனை வயசுல? 10 வயசுல. 15 வயசுல உங்க அப்பா எப்படிப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றேன்? எப்படி சொல்லுவாங்க? எங்க அம்மா எப்படித்தான் இந்த ஆளோட குடும்பம் நடத்துறது தெரியல. எத்தனை வயசுல? 15 வயசுல. அதே போல 25 வயசுல உங்க அப்படி எப்படிப்பா? யாரை பத்தினாலும் பேசுங்க, எங்க அப்பனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. எத்தனை வயசுல? 25 வயசுல. 35 வயசுல எப்படிப்பா உங்க அப்பா? என் மாமியாலும் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பனோட பேசக்கூடாண்டாங்க, எங்கள் அப்பா பேச விட்டுருங்க. எத்தனை வயசுல? 35 வயசுல. 45 வயசுல உங்க அப்பா எப்படிப்பா? அப்பதான் சொல்லுவேன், அந்த கஷ்டத்துலையும் எங்க குடும்பத்துல என்னை காப்பாத்தி உழைச்சு எங்களுக்கு எல்லாரையும் வாழ வச்ச தெய்வம் யாரு? எங்க அப்பா. எப்ப? 45 வயசுல. காரணம் என்ன? அவனும் திருமணம் முடிச்சு ஒரு குழந்தைய பெற்று வச்சிருப்பேன். இந்த உலகத்துல பெற்ற தந்தையை ஒரு மகன் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல 45 வயசாகிறது. அது போலதான் பெத்த தாய் இடுப்புல தன் மகனை தூக்கிட்டு போவா, மகனே உனக்கு முன்னாடி ஒரு உலகம் இருக்குன்னு காட்டுறா. அதே போல பெற்ற தந்தை மகனை தோல்ல தூக்கிட்டு போவார், மகனே உனக்கு பின்னாடி ஒரு உலகம் இருக்கு. இந்த உலகம் என்பது கழுத மாதிரி, முன்னாடி போனா உதைக்கு, பின்னாடி வந்தா கடிக்கு. உண்மைதான். உண்மை உறுதியா நிற்கும், பொய்யை அகண்டு போகும். உண்மையை ஊரறிய சொல்லலாம், பொய்யை எப்பவுமே பயந்தேன்னு சொல்லணும். அதுபோல பெற்ற தகப்பன் எப்படின்னா, 10 வயசுல ஒரு பையன் வேலைக்கு போனான்னா பெத்த தகப்பன் சரியான அர்த்தம். அதே போல் ஒரு 60 வயசில் ஒரு அப்பா வேலைக்கு போனால் பெத்த பிள்ளை தருதலையாக போச்சுன்னு அர்த்தம். அதுபோல் ஒருத்தன் பந்த காலை போடணுமா, சொந்த காலில் நிற்கணும். அந்த முறையில் எவ்வளவோ இருந்தாலும் சிறப்பான எண்ணத்தில் சிறப்பு மிகுந்த ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. உண்மைதானே? எப்போ? சிறப்பு மிகுந்த செல்வ விநாயகரா, வள்ளிவிடு விநாயகர் மூலப்பொருளான முதல் பொருள் விநாயகர் பெருமானுடைய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்திருக்கு. இப்போ இந்த ஊரில் என்ன தவசிமடை என்று சொல்லக்கூடிய பெருமைக்கு இந்த கிராமத்தில் ஒரு கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்திருக்காங்க. எப்போ சொல்லுவாங்க கும்பாபிஷேகம்? எப்படி? இத்தனாம் தேதி இந்த மாதத்தில் இத்தனை மணிக்கு கும்பத்தில் தண்ணி ஊற்ற போகிறோம்னு பக்கத்து ஊர் மக்களுக்கெல்லாம் எல்லாரும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. உண்மைதானே? அதே போல் ஒளிபெருக்கி அமைப்பாளர்கிட்ட சொல்லி என்ன செய்வாங்க, இந்த நதி கும்பாபிஷேகருக்கு சிறப்பான வண்ண விளக்கு அலங்காரம் செய்யுங்கன்னு பூராத்தும் கோயிலுக்கு சொல்லி அதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதே போன்று வர்ற பக்தர்களுக்கு அன்னதான ஏற்பாடெல்லாம் முன்கூட்டி ஏற்பாடு பண்ணி சிறப்பாக பண்ணிடுவாங்க. எல்லாம் முடிச்சு என்ன நடக்கு? அன்னதானத்துக்கு முன்னாடி கும்ப யாகசாலை அமைப்பாங்க. அந்த யாகசாலையில் பல ஐயர்கள்ட்ட சொல்லுவாங்க, பல யாகசாலை, பல யாகம், தேவயாகம், பிரம்மயாகம், பித்ருயாகம், புத்திர காமஸ்டின்னு பல யாகங்கள் செய்வாங்களாம். அப்பேற்பட்ட யாகசாலையெல்லாம் அமைச்சு சிறப்பாக எல்லாருக்கும் முன்கூட்டியே தகவல் சொல்லி சிறப்பாக அந்த கும்பாபிஷேகம் நடக்கும். ஆனால் எல்லாருக்கும் சொல்லி அந்த கும்பாபிஷேகம் யாகசாலையில் கும்பத்தில் மேலே தண்ணி ஊற்றும் பொழுது மேலே கருட பகவான் வருவானே, அவருக்கு யாராவது சொல்லி விட்றமா, இத்தனாம் தேதி நான் கும்பத்தில் தண்ணி விட்ற முடியும், எப்படி வருது? அப்போ 10 வகை யாகம் நடக்குது. அந்த யாகசாலையில் ஊற்றுற சித்து பொருளானது மகாவிஷ்ணுடைய வாகனம் யாரு? கருட பகவான். கழுத்தில் மணி இருக்கு. அப்பேற்பட்ட கருட பகவானுடைய அந்த யாகசாலை ஊற்றினுடைய வேதி பொருளானது அது மட்டும்தான் நுகரக்கூடிய தன்மை. அந்த வாசம் கேட்டு தான் கும்பத்தில் தண்ணி ஊற்றும் பொழுது மேலே நம்ம கும்பத்தில் அப்படியே வளமிடுது. அப்பேற்பட்ட ஒரு வளமிட்டு அந்த கோயிலை சுற்றி சிறப்பு கொடுத்தாத்தான் அந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நம்மளுக்கு நடந்துச்சுன்னு மக்களுடைய ஐதீக பண்பாடு இன்னைக்கு அழியாமல் இருக்குது. சிறப்பு மிகுந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிட்டீங்க. இப்போ என்ன 48வது நாள் ஒரு மண்டல பூஜை நடத்தணும். ஏன் 48 நாள் நடத்துறாங்க ரஞ்சித்து? ஏன் ஒரு 38 நாள் நடத்துறாங்க? ஏன் ஒரு 58 நாள் நடத்தலாம்? ஏன் 48வது நாள் மண்டல பூஜை நடத்துறாங்க? இப்போ ராசிகள் எத்தனை? 12. என்னது? மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் எடுத்துல 12 ராசி. 12க்கு இந்த உலகத்தில் ரொம்ப பெருமை இருக்கு. சைவகந்தியை பூ பூப்பது 12 ஆண்டுக்கு ஒரு முறை, குறிஞ்சி பூப்பது 12 ஆண்டுக்கு ஒரு முறை. அதே போல சபைகள் சிறந்த சபை இந்திர சபை, அப்பேற்பட்ட சபை கூடுவது 12 ஆண்டுக்கு ஒரு முறை. அதே போல தமிழகத்திலையும் 12க்கு ஒன்று சிறப்பு இருக்கு. எங்க? கும்பகோண மகா விழா நடப்பது 12 ஆண்டுக்கு ஒரு முறை. அப்ப இது என்ன? 12க்கு சிறப்பு. அப்ப ராசிகள் 12. கிரகங்கள் எத்தனை? 9. என்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லி 9 நவ கிரகங்கள்.
அதே போல நவதானியங்கள் 9 கிராமத்தில் சொல்லுவான். நவதானியம் 9 என்ன? உளுந்து, எள்ளு, கொள்ளு, கடலை, சாமை, திணை, துவரை, பயறு, நெல்லுன்றதுக்குள்ளே நவதானியங்கள். நவரத்தினங்கள் 9 என்ன? கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைரம், வைரண்டுகளே 9 நவரத்தினங்கள். அப்ப 9 ராசி. அதே போல நட்சத்திரம் எத்தனை? 27. என்ன? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று சொல்லி 27 நட்சத்திரம். அப்ப 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவக்கிரத்தை மொத்தமாக கூட்டினா என்ன வரும்? 48 வரும். அதனால தான் 9 நவக்கிரங்கள் சாட்சியாக, 12 ராசிகள் சாட்சியாக, 27 நட்சத்திரங்கள் சாட்சியாகத்தான் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த உடனே 48 நாள் கழித்து ஒரு மண்டல பூசை நடத்துகிறாங்க. அப்பேற்பட்ட விழாவை சீரோடும் சிறப்போடு நடத்தி பெருமைகாகின்ற சிறப்பு மிகுந்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும், இப்பேற்பட்ட நாடகத்தை உங்களுக்காக உபயம் செய்த அந்த குடும்பத்தார்களுக்கும், எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும், இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்புக்குரிய கல்விமடையை சேர்ந்த ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சக்திவேல் அவர்கள் சார்பிலும், இங்கு வந்துள்ள நாடக இசை கலைஞர் பெருமக்கள் சார்பிலும், அதுபோன்று ஒரு நாடகத்துக்கு எப்படின்னா தினமும் ஒரு மைக் செட்டை பார்க்குறேன். நேற்றெல்லாம் நயினார் கோயிலில் பார்த்தது கொஞ்சம் சிறப்பாக தான் இருந்துச்சு. அதே போல் இன்றைக்கி உண்மையிலேயே தினமும் பார்க்குற மைக் செட்டு இன்றைக்கி வந்து சிறப்பான முறையில் ஒளி அமைத்து சிறப்பு செய்கின்ற மாபெரும் ஒளிபெருக்கி உரிமையாளர் மற்றும் ஆப்ரேட்டர் அனைவருக்கும் ஸ்ரீ சரவணா ஆடியோஸ் தவிசி மாநகர் பாசமிகு உள்ளம் சிறப்பாக ஒளி அமைத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அதன் உரிமையாளர், அதில் பணிபுரிகின்ற தொழில் அனைவருக்கும் நாங்கள் சார்ந்துள்ள மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும், இங்கு வந்துள்ள இசை கலை பெருமக்கள் நன்மக்கள் சார்பில் என் நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணிக்கு வருகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு இருந்தாலும் ஆதி பராசக்தி மூலப்பொருளை அந்த அன்னையை எவ்வாறு துதிக்கலாம் என்று பார்க்கும் பொழுது, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலன்றே உணர வைத்தாய் தேவி, இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, இங்கு குளிர வைத்தாய் தாயே, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலன்றே உணர வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலன்றே உணர வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், ஈண்டவர் நெஞ்சை என்று குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், உயிர்மே எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், ஊமையை வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாள், என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாள், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், மொழி தந்து குரல் தந்தாய், மொழி தந்து குரல் தந்தாய், ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி, ஒற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவூற்றினோடு உயராற்றல் தந்தன்னை, அறிஞன் கவிஞன் கலைஞன் இவனன் அருளும் தமிழும் திகழும் கடலென, பெற்றவரும் கொற்றவரும் முற்றுமை அறிந்தவரும் நித்தனித்த புகழ் வீடும் நின்னருள் வைத்தந்த
மலர்வார் உற்றார் சுற்றம் உறவினர் மாந்தர் யானை சேனை படையுடை வேந்தர் பட்டும் பட்டை நீக்கிய ஞானி பலரும் புகழ்ந்திட ஆக்கிய பாணி தாயில்லாத பிள்ளை என்றும் வாயில்லாத உமை என்றும் ஆயிரங்களான கல்வி வாய் திறந்து தந்த செல்வி அன்னை உன்னை சரணமடைந்தேன் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலன்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. நன்றி. அப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த அன்னை வணங்கினாலும் இந்த உலகத்துல எல்லாம் மூணுல தான் கிடக்கு. ஆமா என்ன மூணுன்னு ரொம்ப சிறப்பா சொல்றீங்க. அந்த மூணத்தையும் வந்து கேட்டு போறாப்ல பின்னாடி. எந்த மீன் ஐயனார் கேட்கிறாப்லையா? நாங்க வேற சொல்லுங்க. இந்த உலகத்துல ஒரு தாயின் கருவறையில ஒரு குழந்தையா பிறந்து கொஞ்ச நாளைக்கு வாழ்றதுக்கு என்ன வேணும்? மூணு வேணும். மூணு வேணும். எங்களுக்கு அந்த மூணு வேணும். இப்ப நீங்க எந்த மூணை சொல்றீங்க? நாங்க சொல்ற மூணு வந்து சரக்கு, கப்பு, தண்ணி. நல்ல பிள்ளைய சொல்லுது பாருங்க. எப்படின்னா உலகத்துல பூமியில அதத்தையும் தெரியாம காதுல வந்து கேட்டு போறாப்ல. ஐயனார் கேட்கிறாரா? எப்படின்னா ஒரு தாயின் கருவறையில ஒரு குழந்தை நம்ம விருந்தாடி போல கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போக போறோம். யாரும் இங்க நிரந்தரம் கிடையாது. சரி. முடி சார்ந்த மன்னரானாலும் இறுதியில பிடி சாம்பல். எப்படின்னா பிடி சாம்பல் சொல்லியிருக்காங்க. பிடி சாம்பல். ஆடி அடங்கு வாழ்க்கையடா அது 6 அடி நிலைமை சொந்தம் என்றார்கள். அப்பொழுது அதெல்லாம் கிடையாது. இப்ப உள்ளே தள்ளி விட்டு அந்த புறம் வாங்கினோம்னா ஒரு படி சாம்பல். அது அவனுடையதா அடுத்தவன் யாருக்கும் தெரியாது. அந்த முறையில காரு பங்களா சொத்து நான் வச்சிருப்பேன் 4 வயசு. எப்படி 4 வருஷம் 200 வருஷம் வாழ முடியுமா? வாழ முடியுமா? வச்சிருப்பேன் கார். ஒருத்தன் சொன்னா இந்த பக்கத்துல எங்க நத்தம் பக்கத்தில் 68 ஏக்கர் நிலத்தை நான் தாண்டா வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னேன். பூமியை பார்த்து நத்தத்துக்கு போறீங்க இந்த விராலிப்பட்டி இருக்கலாம், பக்கத்துல வாங்கி போட்டுருக்கலாம். ஆமா என்ன அந்த மாதிரி நிலத்தை பார்த்து சொன்னேன். சரி. அப்பதான் இந்த பூமி பார்த்து என்னை சொல்லிச்சான், என்னையே வாங்கி போட்டிருக்கியா நீனு? உன் தாத்தனையும் பாட்டியும் வாங்கி நான் தான் உள்ள போட்டிருக்கேன். பாருங்க. உங்க அப்பனையும் ஆத்தாவை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன். சரி. உனக்கு இன்னைக்கோ நாளைக்கோன்னு நாள் குறிக்கிறேன், என்னையே வாங்குறேன்னு பூமி பார்த்து கேட்டுச்சான். அதே போல ஒருத்தன் தூண்டி போட்டான். தூண்டி போட்டவனுக்கு மீன் கிடைச்சிச்சு. சரி. மீனுக்கு புழு கிடைச்சிச்சு. அந்த புழுவுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்பதான் புழு சொல்லுது, இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு திண்டு கொளுத்து இந்த பூமிக்கு தானே இறுதியில வர போறீங்க, அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் புழு சொல்லிச்சான். அது போல பிரமனாகப்பட்டவன் 4 விஷயத்தை எல்லாரும் தலையில எழுதி அடைச்சு வச்சிருக்கான். நீங்க 500 ஏக்கர் நிலம், சரி 500 ரூபாய் நகை, காரு பங்களம் எல்லாம் வச்சிருக்கலாம். நான் வாழுவே 300 வயசு 200 வயசு வாழ முடியாது. காரணம் என்ன? எல்லாரும் தலையிலையும் மனிதனை 4 எல்லார் தலையிலையும் 4 விஷயத்தை எழுதி வச்சிருக்கேன். 1 நீ எந்த ஊர்ல பிறக்கணும், 2 மனிதனா பிறக்கணுமா மிருகமா பிறக்கணுமா, 2 3 நீ ஏழையா வாழணுமா அந்த உலகத்துல பணக்காரனா வாழுவான், 3 4 நீ எத்தனை வருஷத்துக்கு வாழணும்னு எல்லார் தலையிலையுமே எழுதி அடைச்சிருக்கு. அதனாலதான் சோதனையில தான் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிய நடப்பவன் மாமனிதன், வரலாற்றை படிப்பவன் மனிதன், வரலாற்றை படைப்பவன் மாமனிதன் சொன்னாங்க. அதுபோல சோதனையில தான் சாதனை இருக்கு, தோல்வியில தான் வெற்றி இருக்கு. தோல்வியை கண்டு நம்ம தோண்டு போகக்கூடாது. வெற்றி வந்துருச்சுன்னு மண்டையில வச்சு ஆடக்கூடாது. சிங்கம் உண்மைதானே? அதே போல மண்டையில கணம் இருந்து அறிவு, மண்டையே கணமா இருந்து அது அழிவுல தான் போய்விடும். அதே போல விட்டு கொடுப்பவன் கெட்டு போறதில்ல, கெட்டு போறவன் விட்டு கொடுப்பதில்லை. இறைவனால் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது அந்த உலகத்துல. ஆனா இறைவனால் தடுப்பதை யாரும் கொடுக்கவே முடியாது. என்ன இருக்கு? பிறப்பு என்பது ஒரு சம்பவம். அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல பிறப்பு என்பது ஒரு சம்பவம், ஆனா இறக்கிறது ஒரு சிறப்பு இருக்கணும்னு சொல்லி, எப்படி பிறப்பு என்பது ஒரு சம்பவம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமா இருக்கணும்னு சொன்னார். அதே போல இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு நம்ம விருந்தாடி போல இருந்துட்டு போக போறோம். ஒற்றுமை பாராட்டி சிறப்பா வாழணும். அதான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது இந்த மண்ணுக்கு ஆசை. ஆனா கடைசியில ஜெயிக்க போறது எது? இந்த மண்ணு தான் ஜெயிக்க போகுது. ஆனா அந்த மண்ணை ஒருத்தன் போராடி ஜெயிச்சுக்கிட்டு இருக்க அந்த பூமியில யாருன்னா அதான் விவசாயி. அந்த மண்ணோட போராடி இன்னைக்கு வெற்றி காத்து அந்த மண்ணோட உணவெடுத்து வாழ்றாங்க. அதுபோலதான் தாயும் பூமியும் தாயும் ஒன்னா சொன்னாங்க. காரணம் என்ன? உண்ண கொடுப்பது பூமி, உறங்க கொடுப்பது பூமி, உடுத்த கொடுப்பது பூமி. உண்மைதானே? அதுக்கு தான் பூமியும் தாயையும் ஒன்னா சொன்ன. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம் இகழ்வாரை பொறுத்தல் தலை. இதுக்கு என்ன பொருள்? பூமியில் அன்னைக்கு ஏறுமாட்டை கட்டி உழவு செஞ்சு அதில் விதைச்சு பயிர் எடுத்து நம்ம உணவு உண்டு வாழ்ந்தோம். இன்னைக்கு டிராக்டரை வச்சு உழுகுறோம். அப்போ அதே போல ஒரு தாய் 10 புள்ள பெற்றாலும் சரி தன்னை வருத்திக்கிட்டு அந்த பிள்ளையுடைய உயர்வுக்காக கண்டிப்பாக கஷ்டப்பட்டு பாடுபடுவாங்க. அதுபோல் அதுக்காண்டி பெத்த தகப்பன் சும்மா இருந்திருப்பார். 10 பிள்ளை பெத்த தாயின் அடிச்ச உடல சுவடு கிடக்கும். அதே போல் அந்த 10 பிள்ளையை வளர்ப்பாக்காக பெத்த தகப்பன் கையில் ரேகதையில் அளவு குழஞ்சிருப்பார். அதனால் பெத்த தாயும் தந்தையர் இந்த உலகத்தில் ஒன்று. அதுபோல்
உலகத்துல 3 இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டா அது 3ல தான் கிடக்கு. பூராமே 3ல தான் வருது. உலகத்துல 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பகுதியா? இந்தியாவை எடுத்துக்கிட்டா அது 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பகுதி. அதனால 3ல வருது. அதே போல தண்ணி 3 தண்ணி இருக்கு. நம்ம ஆளுங்க ஒரு தண்ணியில இருக்காங்க. ஆமா, எப்படி தாவத்தை தீர்ப்பது ஒரு தண்ணி, சரி, தோஷத்தை தீர்ப்பது தீர்த்தம்ங்கிற ஒரு தண்ணி, இந்த மோக வாழ்க்கை இல்லறம் என்பது அது ஒரு தண்ணி. ஆமா. அதே போல என்ன ஒண்ணு சங்கு, மனிதனுக்கு 3 சங்கு. சங்கா? ஆமா, ஆண்களுக்கு 3 சங்கு, பெண்களுக்கு 4 சங்கு. பெண்களுக்கு 4 சங்கு இருக்கா? சங்கு உலகத்துல நம்ம சங்குக்கு பெருமை இருக்குன்னா, சரி, 3 சங்கு. எப்படி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்க? கிராமத்துல இன்னைக்கு சேனப்பால் வச்சு ஊத்துவாங்க. சின்ன சங்குல முதல் சங்கு. ரெண்டாவது சங்கு எங்க ஊத்துறாங்க? திருமணம் முடிச்சு ஊதுவாங்க. திருமணம் முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சு போகும் ஒரு சங்கு, 2 சங்கு. கடைசியில 3வது சங்கு ஊதும் போது நம்ம கேட்க முடியாது. 3வது சங்கு. அதே போல பெண்கள் புஷ்பவதி பருவம் அடைவாங்க, அவங்களுக்கு ஒரு சங்கு கூட இருக்கும். அந்த முறையில தான் இந்த சங்குங்கிறது உலகத்துல சிறப்பு மிகுந்த விளையாட்டா இருந்தாலும் 3 விட்டுட்டு 2க்கு போனா 4 2 வாரம் 2 வருஷம் 2 வகுத்து வச்சான். 4 2 என்ன? காலை மாலை கடனை கழிக்கணும். வாரம் 2 சனியும் புதனும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மாதம் 2 கட்டிய மனைவியோட இல்லற சோகத்துல கூடுறது மாசத்துக்கு 2 நாள் தான் சொல்லி வச்சான். இது நடக்காது. இருந்த போதிலும் வருஷம் 2 வருஷத்துக்கு 2 முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்டா அன்னைக்கு கிரதாயகத்துல மனுஷன் 200 வயது வாழ்ந்திருக்கான். திரேதாயகத்தில் மனுஷன் 300 வயது வாழ்ந்திருக்கான்னு வரலாறு சொல்லுது. இன்னைக்கு உண்மையிலேயே 50 வயசுக்கு மேலே இளைஞர்களுடைய தேகம் கூட கெட்டு போச்சு. காரணம் என்ன? நம்ம இன்னைக்கு சிக்கன் ரைஸு, பிரெட்டு, மீட்டா அப்படின்னு சொல்லிட்டு பல வேதி பொருளை வாங்கி இன்னைக்கு சாப்பிட்டு இளைஞருடைய தேகம் பூரா கெட்டு போச்சு. இன்னைக்கு காரணம் என்ன? உணவு பழக்க வழக்கம் நம்மகிட்ட மாறிடுச்சு. அன்னைக்கு தெரியும், அப்பத்தான் 7 மணிக்கு ஐயாவுக்கு கட்டில் சோறை போட்டு வச்சு என்ன செய்யும்? விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போய் என்ன செய்யும்? வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வந்து அன்னைக்கு ஐயாவுக்கு கொடுத்துச்சு. சரி, இன்னைக்கு ஐயாவுக்கு 7 மணிக்கு சோறை போட்டு வச்சு அப்பத்தான் விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போய் இவ்வளவு மாத்திரை அள்ளிட்டு வரும். காரணம் என்ன? சுகரு, பிரஷர்னு வந்து சேர்ந்துருச்சு. அன்னைக்கு ஐயா வேலைக்கு போனா அப்பத்தான் வாசலருந்து வந்து பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுச்சு. அப்பதான் அன்னைக்கு போயிட்டு வாங்க. என்ன காதல்? அன்பு காதல். இன்னைக்கு சில நேரங்கள்ல போயிட்டாரு வாங்க, இது அவசர காதல். 20 இளமை காதல், 30 முரட்டு காதல், 40 நட்பு காதல், 50 அனுபவ காதல், 60 ஆன்மீக காதல், 70 கால கணக்கு முடிஞ்சாலும் 5 அவசரம், 10 பதட்டம், 20 இளம, 30 முறுக்கு, 40 நர, 50 அசதி, 60 ஆட்டம், 70 இந்த இருக்கிற மக்கள்லாம் அந்த உலகத்துல 70 வயசுல அந்த காலப்போக்கு தாங்காத தன்மையில சிறப்பா இருந்தாலும் அன்னைக்கு எப்படின்னா ஒரு பெண்ணு திருமணம் முடிச்சு கட்டிய நம்ம புருஷ அரசேன்னு ஒரு பொண்டாட்டி நினைச்சிட்டா நீ அரசி, நம்ம புருஷன் மகாராஜன் நினைச்சிட்டா நீ மகாராணி, நம்ம புருஷன் இளவரசி அப்படின்னு ஒரு பெண்ணு நினைச்சிட்டா நீ இளவரசி. அதுபோல ஒரு பெண்ணு திருமணம் முடிச்சு கட்டிய கணவன் வீட்டுக்கு போகும்பொழுது மாமனாரை தகப்பனாகவும், மாமியாரை தாயாகவும், கொழுந்தனாரை சகோதரனாக நினைத்து உண்மை உழைப்பு விசுவாச அர்ப்பணிப்போடு போயிட்டானா இந்த பூமியில அந்த பெண்ணுக்குன்னு அந்த கிராமத்தில் அந்த ஊர்ல ஒரு பெருமை இருக்கு. ஒரு பெண்ணு பிறந்த வீட்டில் போய் பூந்த வீட்டில் போய் பிறந்த வீட்டு பெருமையை பேசக்கூடாது. அதே போல பிறந்த வீட்டில் போய் பூந்த வீட்டு வறுமையை ஒரு பெண்ணு பேசக்கூடாது. அதுபோல இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் சிறப்பு இருந்தாலும் காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. யார் சொன்னது? மூதறிஞர் ராஜாஜி. அப்படியா? காலமும் கண் போன்றது, கடமையும் கண் போன்றது. நாளைக்கு இந்த மேடையை கேட்டா முடியாண்டி கொடுப்பாங்களா? இன்னைக்கு போன நேரத்தில் நாளைக்கு கிடைக்குமா? அதான் காலமும் கண் போன்றது, கடமையும் கண் போன்றது. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், ஒன்றே செய் நன்றே செய் இது இன்றே செஞ்சு சொன்னாங்க. சாஸ்திரம் பொய்னா சாணத்தை பிடிக்க சொன்னாங்க. இன்னைக்கு பசுமாட்டு சாணத்தை எடுத்து ஒரு பிடிச்சி ஒரு அருகம்புல குத்தி வச்சாண்டாங்க 10 நாளாலும் புழுப்பூச்சி அண்டாது. அந்த முறையில் இந்த இடத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தில் இந்த மனிதனால் வடிக்கப்பட்ட சிலையில் இறைவன் காட்சி அந்த அழகாக இருந்தாலும் எப்படி இருக்கும் பொழுது இந்த கோயிலுடைய எப்படின்னா மனிதன் வடிக்கப்பட்ட சிலையில் இறைவன் இருக்கிறான். அப்ப உள்ளம் என்பது பெருங்கோவில் ஊனனும் பாளையம் கள்ளப்புலன் காணா மணிவிளக்க தெல்லத்தனுக்கு சிவனை சிவலிங்க கடவுள் 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 நம்ம உள்ளத்தான் கடவுள் முறையில் அந்த உள்ளத்தால் உயர்ந்த இறைவனை வணங்கும் எண்ணத்தில் பார்க்கும் பொழுது இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் ஆளுகின்றான். சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வடித்த நிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் வாழுகின்றான்.
மனிதர் சேர்ந்த போதும் எண்ணம் வேறாகும். எத்தனை கோயில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் ஆளுகின்றான். இசையால் அவனை இணங்க வைப்பது மனிதனின் குணமாகும். இசையால் அவனை இணங்க வைப்பது மனிதனின் குணமாகும். அந்த இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவனின் மனமாகும். இறைவனின் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். அந்த முறையில் இடத்தை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு விருந்தளிக்கும் மலைக்கூடமாக காட்சியளிக்கின்றது. தேவலோகத்தில் ஒரு கற்பக சோலை, இந்நல் புய்வுலையில் அற்புத சோலை என்றாலும் பொருந்தும். திருமகளும் கலைமகளும் உள்ள இடம் திரு குறிஞ்சி என்னும் இடமோ, சிவனும் திருமாலும் திசைமுகனும் வந்த இடம் திரு வேள்விமலை விடமோ, பருவமுயர் பெண்களோடு பலபற்ற இறைவன் படைத்த உலகை மனிதன் ஆளுகின்ற பாடலை பாராட்டி இங்கே நாரதராக நடித்து கொண்டிருக்கின்ற அருமையனன் கூரிராஜன் அவர்களுக்கு நமது எட்டடியான் கோவில் பூசாரி மாமா பி சேதராமன் அவர்கள் சார்பாக இசைக்கலைஞர்கள் மற்றும் நாரதராக நடிக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும் தலா 100 ரூபாய் 5 பேர்த்துக்கும் 500 ரூபாய் அன்பளிப்பிருக்கிறார். வந்த கலைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பளிப்பு வழங்கி ஆசி தந்த கோயில் பூசாரி அன்னார் ஐயா சேதுராமனா அன்பு ஐயா அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் இசை கலை பெருமக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம் வணக்கம். அந்த முறையில் இன்பம் உலகத்தில் நிலைக்காது, அதுபோல் இன்பம்னா துன்பம் இருக்கு. இடத்தை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு விருந்தளிக்கும் கலைக்கூடமாக காட்சியளிக்கின்றது. தேவலோகத்தில் கற்பக சோலை, இந்நல்பு உலகில் அற்புத சோலை என்றாலும் பொருந்தும். திருமகளும் கலைமகளும் உள்ள இடம் திரு குறிஞ்சி என்னும் இடமோ, சிவனும் திருமாலும் திசைமுகனும் வந்த இடம் திரு வேள்விமலை இடமோ, பருவமுயர் பெண்களோடு பலபற்ற தாய்மாரும் பார்ப்பதும் ரசிப்பதும் ஒருவனமோ, ஒரு பிறவி மறுபிறவி எடுத்தாலும் இப்பேற்பட்ட நிலத்தில் தூசியன்னு அப்பேற்பட்ட இடத்தை பார்க்கும் பொழுது இன்னைக்கு குறிஞ்சி நிலம்னு சொன்னோம்னா அந்த நத்தம் பகுதியை தான் நித்தம் சொல்லலாம். ஐயனாரு அங்கிட்டு போ, நம்ம பக்கம் பூரா காட்டுக்கருவத்தில் நல்ல வருஷம் பூரா நத்தம் அப்படி வச்சிருப்போம். அந்த நத்தம் ஏரியாங்கிற மாதிரி இன்னைக்கு சிறப்பு மிகுந்த மலை அடிவாரத்தில் சிறப்பு மிகுந்த குறிஞ்சி நிலத்தின் தன்மை சிறப்பாக தெரிகிறது. அப்பேற்பட்ட முறையில் ஆமாம் பசேர்னு என்ன இன்னைக்கு வந்திருக்குது. அன்புக்குரிய KA முனியாண்டி மேலப்பாறைக்குளம் ஹார்மோனி சகோதர தலைமையில் சிங்கத்தினுடைய சிறப்பில், ரஞ்சித்தினுடைய ரகணத்தில், ஐயனாருடைய அரவணைப்பில் சிறப்பான பக்கமெல்லாம் பொறுப்பா இன்னைக்கு அமைஞ்சிருந்தாலும் சிறப்பு தன்மையில் ஆளோலம் என்று ஏதாவது இடத்தில் சத்தம் கேட்கிறதா என்று வினவி பார்க்கலாமா? சத்தம் கேக்குது. ஆமா, இன்பம்னா துன்பம் இருக்கு, இரவுனா பகல் இருக்கு. போனால் வராததுன்னா ஒருத்தருக்கு மானம் போனா திரும்ப வராது, உயிர் போனாலும் திரும்ப வராது. பிரிக்க முடியாது, உண்மையான பாசபந்தத்தை பிரிக்க முடியாது. அதே போல தானா வருவதென்ன, இளமையும் முதுமையும் அதான் வந்துரு யாரும் கேட்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு டை அடிச்சுக்கிட்டு, நீங்கள் டை அடிச்சான்னா நீங்கள் என்ன அடிச்சான்னா அந்த விஷயம் காலை கடந்து அந்த போயிடும். என்ன எப்படின்னா அது போலதான் இன்னும் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? கிளி போல பொண்டாட்டி குரங்கு போல வப்பாட்டின்னு சொன்னேன். அது ஆர்வமா கேட்குறீங்க. எப்படின்னா இரவுனா பகல் இருக்கு. எல்லாருக்கும் ஒன்று தெரியும் ஐயனாரு, எல்லாருக்கும் ஒன்று தெரியும். என்ன தெரியும்? எல்லாருமே நம்ம செத்து போவோம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்மளுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? நம்ம யாருக்கு இன்னைக்கு தான் இறந்துவோம்னு தெரியாது இந்த உலகத்தில். அதுபோல தான் எப்படின்னா காணாமல் வேணதெல்லாம் கற்றாலும் கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்கக்கூடாது, நாணாமல் பேச்சு பேச்செனும் பெருமணி வந்தால் கீச்சு கீச்சின்னு மேங்கிளி. அப்பேற்பட்ட தன்மையில் சிறப்பாக இருந்தாலும் இந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது ஆலோலம் சோ என்ன அருமையான காலம். இப்போ மக்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம் இவளுக்கு உண்டு எப்பொழுதும் தன்மான முறையில் இந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது மாம்பழ தோட்டத்தில் சிறப்பு மீது, ஏன்னா நத்தம் பகுதியில் மாம்பழம் இருக்கு. அதனால மாம்பழத்தை பின்னாடி வச்சுக்கிட்டாலும் மூங்கில் மர காட்டினிலே இந்த பெண்மகளை எவ்வாறு ஒப்பிடலாம் என்று பார்க்கும் பொழுது மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம்
முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் முகில் மர காற்றினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் முகில் மர காற்றினிலே முகிமர காட்டினிலே கேக்கு ஒரு நாதம் முத்தமிடும் தந்தையிலா உண்டாகும் சங்கீதம் முகிமர காட்டினிலே நாதம் இல்லை என்றால் கீதம் கிடையாது ராகம் இல்லை என்றால் தாளம் கிடையாது நாதம் இல்லை என்றால் கீதம் கிடையாது ராகம் இல்லை என்றால் தாளம் கிடையாது காதல் இல்லை என்றால் உலகம் கிடையாது கண்கள் இல்லை என்றால் காட்சியும் தெரியாது முகிமர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் மர காட்டிலே கண்கள் இருந்தல்ல காட்சியும் தெரிந்தல்ல கொஞ்சம் மொழி இல்லை குறிப்பும் தெரியவில்லை பிஞ்சும் காயாகும் காயும் கனியாகும் கனியில் சுமை இருக்கும் கால வந்தால் பலன் கொடுக்கும் முகிமர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் முகிமர காட்டினிலே காலம் வருவதன்று கனியும் கனிவதன்று கண்கள் மலர்வதுண்டு இன்பம் வந்ததன்று ஆக்க பொறுத்த மனம் ஆற பொருட்களையா பார்க்கும் பார்வையிலே நோக்கம் புரியலையா முகிமர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் முகில் மர காட்டிலே அப்பேற்பட்ட மூங்கில் மரத்தில் இசையை மீட்டினாலும் இடத்தை பார்க்கும் பொழுது வண்டு மொய்த்தனை கூந்தல் மதன பண்டாரவள்ளி கொண்டுடைத்த கண்ணால் கிளிமொழி வாயில் இருக்கின்ற சர்க்கரையை தேனோ கனிபோடு கலந்த பாகோ அண்டமா முனிவருக்கெல்லாம் அமுதொன்றளிக்கலாம். அப்பேற்பட்ட அழகுக்கு சொந்தக்காரி பெண்மகளை பார்க்கும் பொழுது மயங்காத மனதோடு இந்த பெண்மகளை இந்த திரைப்படத்தில் எவ்வாறு ஒப்பிடலாம் என்று பார்க்கும் பொழுது மயங்காத மனம் யாவும் மயங்கும் மயங்காத மனம் யாவும் மயங்கும் அலை மோதும் ஆசை பார்வையாலே மயங்காத மனம் யாவும் மயங்கும் இவள் அழகின் முன்னாலே இவள் அழகின் முன்னாலே அடிமை என்றோ உலகம் அறிந்து கொள்வீரா ராஜா மயங்காத மனம் யாவும் மயங்கும் கன்னத்தில பழ தோட்டம் கண்களில சதிராட்டம் கண்ணத்தில பல நோட்டம் கண்களில் சதிராட்டம் கண்ணி உங்கள் பார்வைப்பட்டால் காளையர்க்கு போராட்டம் உணர்ந்து கொண்டாலே உணர்ந்து கொண்டாலே உறங்கிடுமோ இளமை அறிந்து கொள்வீரா ராஜா மயங்காத மனம் யாவும் மயங்கும் அலை மோதும் ஆசை பார்வையாலே மயங்காத மண்ணையாவும் மயங்கும் மயங்கும் கருமுகில் காலவரும் கன்னி முந்தன் மானமுறும் கருங்குயில் தாளவரும் கண்ணே உங்கள் பாலவரும் கன்னி முந்தன் கூந்தலுக்கு
கப்பம் கட்டி வாழ்ந்து வரும் உணர்ந்து கொண்டாலே உணர்ந்து கொண்டாலே உறங்கிடுமோ இளமை அறிந்து கொள்வீரா ராஜா மயங்காத மன்னன் யாவும் மயங்கும் அலை மோதும் ஆசை பார்வையாளே மயங்காத மனம் யாவும் மயங்கும் மயங்கும் மயங்கும். அந்த முறையில் சிறப்பாக இருந்தாலும் இசை மீட்டும் ரம்பை ஊர்வசி திலத்தமை ரதி என்று சொல்லக்கூடிய தேவலோக கண்ணியை காட்டிலும் அழகில் சிறந்த பெண்மையாக இருக்கிறாள். அந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது பூங்காட்டில் தூது விட்டாலும் இந்த பெண்மகளை சிறப்பு மிகுந்த தன்மையில் எவ்வாறு எப்படின்னா பூங்குயிலோடு இந்த பெண்மகளை எவ்வாறு ஒப்பிடலாம் என்று பார்க்கும் பொழுது சோழ இளங்குயிலே அழகா தோளிறங்கும் காவிரியே மாலை எடுத்து வாரா மச்சா உன்னால் பார்த்து உனக்கு வேலை கொடுக்க போறே எப்போது அழிக்காது ஆஹா ஆஹா இப்ப புதட்டோர சிவப்பே அந்த மருதாணி கடனா கேட்கும் இவ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உழவு பார்க்கும் ஏசவாழ தண்டே செவ்வாழ தண்டே சிறுகாட்டு வண்டே உன்னை நினைச்சுத்தான் எசப்பாட்டு கொஞ்சம் நெருங்கி வா இத கேட்டு உன்னை நினைச்சுத்தான் எசப்பாட்டு கொஞ்சம் நெருங்கி வா இத கேட்டு மம்மதா அம்புக்கு இன்னும் தாமசம் ஏ அம்பளி இல்லை இல்லை இப்ப கைவசம் முருகமல காட்டுக்குள்ள விராடிகள காட்டுக்குள்ள விறகடுக்கும் வேளையில தூரத்துல நின்ன மச்சா தூக்கி விட்டாளாகாதா பட்ட விறகு தூக்கி விட்டா கட்ட விரல் பட்டு புட்டா விறகுலாமத்தி பிடிக்கும் வெட்டங்கெட்டு போகாதா நீ தொடுவத தொட்டுக்க சொந்தத்தில மரமுறை இருக்கா இவ பொம்பளதானா உனக்கு அந்த ஞாபகம் இருக்கா இவ சேலைக்கு அவிழ்ந்து விடும் யோக இன்னைக்கு அவே வேட்டிக்கு அவிழ்ந்து விடும் யோக இன்னைக்கு உச்சி வெயில் காயும் நேரம் பச்சை புல்லும் பாயா மாறு ஓரவிழி பார்வை போத ஏறுது 100 முறை சேர்ந்த போது ஆசை கூடுது பொழுதாச்சு விளையாட ஒரு வாட காத்து சூடு ஏற்றும் விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தான் மறைஞ்சு நின்று பார்க்கையிலே தாகம் என்றானா இவ கொடுக்க நீ குடிக்க அந்த நேர தேக சூடு ஏற மத்தவங்க தெருவில் போனா வீதி வெறும் வீதி இவ தெருவில் நடந்து போனா உனக்கு சேதி தலைப்பு சேதி மத்தவங்க சிரிப்ப பார்த்தா ஓகே வெறும் ஓகே இவ சிரிச்சு பேசும் போது உனக்கு வந்துடு தேசிக்கே ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் அன்னாடா விளக்கு வச்சா அத நினைச்சு எலச்சேனே கண்ணாலும் முடியட்டுமே அதுக்கு எடுத்தான் எடுக்காது ஆக்கணுமா ஆக்கி வச்சா தின்னு தீட்டணுமா உன
வளைய போடுது பார்வை சொந்தம் தேடுது மேடையிலே ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவுல வாடப்பட்டு சேதிய கேட்டொரு சாட தொட்டு பாடுது பாட்டு ஒண்ணு குயில் கேக்குது பாட்ட நின்னு பின்னால தெரிவது அடிச்சுவடு முன்னாலே இருப்பது அவன் வீடு நடுவினிலே நீ விளையாடு நல்லது நினைத்து விளையாடு நீ நல்லது நினைத்து உறவாடு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டில் பெய்து மறையட்டுமே அண்ணால வெளிவரும் தயங்காது எங்க தலைவன் இருக்கிறான் மயங்காது எங்க தலைவன் இருக்கிறான் மயங்காது வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இருக்கும் வரைக்கும் அமைதி மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மண் குடிசை வாசல் என்றால் சென்றல் வர பெருத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சந்திர மறுத்திடுவான் உனக்காக ஒன்றும் எனக்காக ஒன்றும் ஒருபோதும் தெய்வம் கொடுக்கவில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இந்த ஊருக்காக கொடுத்தான் தலையை விரித்து தன்னை போராடுதோ எதனை நினைத்து இள நீராடுதோ கண்ணி உன்னை கண்டதாரோ கண்ணை எண்ணி கொண்டதாரோ இயற்கை என்னோ இளைய கண்ணி துணை நீ குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே குயில்கள் போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமே பரவறியாமல் செலவுகள் செய்து வாழ்ந்து வந்தோமே வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித் தெரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம். அந்த முறையில் எவ்வளவோ பாடிக்கிட்டு இருக்கலாம் அந்த முறையில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு வருவி அணைக்கும் மயக்கம் பிறக்கும் வளர்ந்து வரும் ஆசை விழியோடு மன்மதன் வந்தான் தேரோடு இங்கு காதலர் கண்ணும் படக் படக் பட் பட் இந்த சிட்டு முல்லை முட்டு வெக்கம் விட்டு வந்துவிடு தங்கத்தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒன்று தந்துவிடு சில்லு சிட்டு மில்லி முட்டு உண்ணி உண்ணி தந்து விடு மண்ணை தட்டு வண்ணி தட்டு வண்ணி ஒண்ணி தந்து விடு எத்தனையோ காலமா அத்தமக மோகமா உத்தவிட வேகமா உத்தரவு வேணுமா எத்தனையோ காலமா அத்தமக மோகமா உத்தவிட வேகமா உத்தரவு வேணுமா பெண்ணழகை வரவழைச்சு இவள் பெண்ணழகை வரவழைச்சு இந்த வெண்ணிலவில் விருந்து வச்சு கண்மை எங்க வரவில்லையோ நீனும் கண்ணத்தில தரவில்லையோ மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு மருவி அணைக்கும் மயக்கம் பிறக்கும் வளர்ந்து வரும் ஆசை விழியோடு மன்னதன் வந்தான் தேரோடு இங்கே காதல கண்டும் எங்க பட பட பட் பட் வெள்ளத்துள்ளு வெள்ளி கண்டை கண்ணை கொஞ்சம் பேச விடு வஞ்சி பெண்ணே வஞ்சி
வஞ்சிக்காமல் நெஞ்சுக்குள்ளே ஆடவிடு வெள்ளத்துள்ளும் வெள்ளி கண்டை கண்ணை கொஞ்சம் பேசவிடு வஞ்சி பெண்ணே வஞ்சிக்காமல் நெஞ்சுக்குள்ளே ஆடவிடு முத்துநகை சீதனம் பத்தி விரல் மோதிரம் வாங்கி வந்து போனதை இவளுக்கு மாலை ஒன்று சூடணும் முத்துநகை சீதனம் பத்தி விரல் மோதிரம் வாங்கி வந்து போனதை இவளுக்கு மாலை ஒன்று சூடணும் கல்யாண தேதி குறிச்சு நல்ல கல்யாண தேதி குறிச்சு உங்கள் பொன்னான கைய புடிச்சு உரிய பொண்டாட்டி என்று சொல்லணும் இவளும் அளவோடு புள்ள வரணும் மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு அருவி அணைக்கும் மயக்கம் பிறக்கும் வளர்ந்து வரும் ஆசை விடியோடு மன்மதன் வந்தான் தேரோடு இங்கே காதல கண்ணும் கொண்டு படக் படக் பட் பட். அந்த முறையில் எவ்வளவு பாடினாலும் இந்த முறையில் இடத்தை பார்க்கும் பொழுது காலத்தை கருதி சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் திரும்பி இந்த புஞ்சிருந்த மங்கை இவள் இந்த உலகில் தேன் வந்தாள் அந்தர மிகுந்த தேவ துதுதி முழங்கி வருணா அங்கரமே கொண்ட தேவ குந்திர முழங்க வரும் அந்தர மிகுந்த தேவ துதுதி முழங்கி வரும் அங்கரமே இந்த தேவ குந்திர முழங்க வரும் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த திருமலக்கு எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சோமன யுத்த முகத்தில் இருக்கும் கண்கள் கண்டு மாநிலங்கள் நாடுதே இவள் சோமன பறவை ஓட்டும் சோமன பறவை ஓட்டும் சொல்லிட கிளைகள் கண்டு சொந்தங்கள் பண்பாடுதே கானகத்தில் இவள் எங்கே காவல் செய்வத விதம் கானகத்தில் காவல் செய்யும் காவல் செய்வமே கானகத்தில் இவள் எங்கே காவல் செய்வத விதம் அற்புதம் மிகுந்த அற்புதம் சுந்தரம் நிறைந்ததும் ஒரு சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தாள் ஏன் வந்தாள் அங்கும் இங்குமாக ஒரு ஆடவன் உலாவிக் கொண்டிருக்கின்றான் அவனை சந்திப்போம் பின்பு கழகம் பற்றி சிந்திப்போம் நாராயண நமக